சரிப்பா ஜீவா, நான் போய் வந்த ஊர்ல கவனிக்கிறேன். பயலுக்கு யாராவது நின்றா துணைக்கு பேசிட்டு இருக்க வர சொல்றேன். நான் போய் பார்க்கட்டா? சரிங்கப்பா, நீங்க கிளம்புங்க. சரிப்பா சரிப்பா. என்ன பெருசு, பிள்ளைக்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சிருக்கீங்க, பாவாடைக்கு எதுவும் கவனிப்பு இல்லையா? இல்லை, கல்யாணத்துல கவனிச்சு புட்டு என் மருமகளுக்கு ஊத்தி கொடுத்ததெல்லாம் பத்தாதா? இன்னைக்கும் வேற ஏதாவது வம்பளுக்கணும்னு காத்துட்டு இருக்கீங்களாடே? அது வேற கதை தாத்தா, அது தெரியாம அக்கா எடுத்து குடிச்சுட்டு ஆம்பளை பண்ணி போச்சு. இன்னைக்கு பேரனுக்கு ஏதாவது கவனிப்பு இருக்கான்னு கேட்டேன். இல்லை பாவாடை, பொண்டாட்டி வந்து கால் கட்டு போட்ட பிறகுமா கவனிப்பு கலங்காம தெரிகிறனே? அட எங்க தாத்தா, அதான் ஆடி மாசம் ஆவணி மாசம்னு பிரிச்சு வச்சு வெடிக்க வைக்கிறாங்களே, அப்புறம் எங்கிட்டு கவனிக்கிறது? அதான் நேத்தோட எல்லாம் முடிஞ்சு வச்சுடா. அப்புறம் போய் பொண்டாட்டியை கூட்டிட்டு வர வேண்டியதானே? அது எப்படி இன்னைக்கே கூட்டிட்டு வர முடியும்? ஆடி மாசத்துல ஆத்தா வீட்டுல போய் உட்காந்து திண்டு ஒரு சுத்து பெருத்து போய் கிடக்கா. நான் இன்னைக்கு தலைவனோட ஃபங்க்ஷன்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு அப்படியே தாத்தாவோட கவனிப்புல கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் கூட்டிட்டு வருவோம். அது சரி அது சரி. ஆத்து தண்ணியா இருந்தா அடிச்சுட்டு ஓடிடும். இது கிணத்து தண்ணி தானே, எங்கே போகுதுன்னு பாத்துட்ட? ஏன்டா பாவாட? அட போ தாத்தா, நீ வேற. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிடா சரிடா, நான் போய் வந்த உள்ள கவனிக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் தம்பி கூட நில்லு. அதுக்கு என்ன, அதுக்கு தானே வந்திருக்கோம், நின்றுட்டா போச்சு. நீங்க போய் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன் தலைவனை. அப்புறம் தலை, மறுபடியும் கல்யாண கலை வந்துருச்சு போல் இருக்கு. ஐயான் தலை, நீங்க வேற. அன்னைக்கே இப்படிதான் சொன்னீங்க, உடனே ஆப்படிச்சது மாதிரி பல பல பிரச்சனைகள் வந்துச்சு. இன்னைக்கும் வந்து அதே டைலாக்கா அச்சு மாறாம சொல்றீங்களே, பயமால இருக்கு. ஐயோ தலைவா, நீங்க வேற. நான் ரொம்ப ராசியான ஆளு. அன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கணும்னு நடந்திருக்கு. அதுக்கும் இந்த பாவாடைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மயிலாட். சும்மா தான் சொன்னேன் பாவாடை. சூப்பர் தலை சூப்பர் தலை. அப்புறம் நைட்டு பார்ட்டி தானே? ஐயோ தலைவா, ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி பிறந்த அடி எடுத்து வைக்க போற முதல் நாள் இன்னைக்கே பார்ட்டினா என் பொண்டாட்டி என்ன வெளுத்துருவா. அதெல்லாம் வேண்டாமே. என்ன அது வேண்டாமா? தலைவா, நீங்க என்னைய ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணவே இல்ல. ஆனாலும் ஆளுக்கு முன்னாடி அலையா விருந்தாளியா எதுக்கு வந்து நிக்கிறேன்? எல்லாம் காரண காரியமின்றி எதுவும் நடைபெறாத காஷ்மோரா. நீங்க வேற என்ன இப்படி சொன்னா எப்படி? நாளைக்கு என் பொண்டாட்டி ஊருக்கு வந்துருவா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தலை. இப்ப என்ன உங்களுக்கு? நைட்டு பார்ட்டி வேணும் அவ்வளவுதானே? வாங்கி கொடுத்துட்டா என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கல்ல? அதெல்லாம் எப்படி? கம்பெனி கொடுக்கணும்ல. ஐயோ இல்ல தல, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டாச்சு. திரும்ப ஸ்டார்ட் பண்ண அம்சா திட்டுவா. அட என்ன தலை, நீங்க வேற. பொண்டாட்டிக்கெல்லாம் பயந்தவன் பொழப்பு நடத்த முடியுமா? ஆனா அங்கிட்டு பார்த்தாலும் அந்த அம்சா பிள்ளைய பாவமா தான் தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்கி கொடுத்துட்டு 1/4 மணி நேரம் எனக்கு கம்பெனி கொடுங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுறேன், நீங்க உங்க வீட்டுக்கு போயிருங்க. எப்படி ஐடியா? ஆனா கம்பெனி கொடுக்காம எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சா அதெல்லாம் முடியாதுப்பா. சரி ஓகே தல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் நைட்டு. சூப்பர் தலை சூப்பர் தலை. என்னங்க என்னங்க என்னங்க? என்ன என்ன காலையிலேயே டிப்டாப்பா எங்கே கிளம்பி நிக்கிற மாதிரி இருக்கு? ஆமாங்க, நம்ம அம்சா இல்ல, அவளுக்கு இன்னைக்கு தாலி பிரிச்சு கோர்க்கறாங்க. நேத்தே நெடுவாளி வந்து சொல்லிட்டு போனா. நீங்களும் தானே இருந்தீங்க. அதுக்கு என்ன அதுக்குன்னு கேக்குறீங்க? வந்து சொல்லிட்டு போயிருக்கா. அம்சாவுக்கு நம்ம எல்லாம் போகாம வேற யாரு போறது? நம்ம எல்லாம் போகாமனா? அதான் அம்மா போயிருப்பாங்கல்ல. அத்தை போயிருக்காங்கங்க. இருந்தாலும் நான் போகாம எப்படி? ஒரு குடும்பத்துல ஃபங்க்ஷன் வந்து கூப்பிட்டா பேருக்குன்னு ஒரு ஆளு போனா பத்தாதா? குடும்பமா போய் நிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? என்னங்க இப்படி பேசுறீங்க? மத்தவங்களுக்குன்னா பரவாயில்ல, அம்சா தாய் இல்லாத பிள்ளை, அவளுக்கு நம்ம தானே போய் நிக்கணும். தாய் இல்லாத பிள்ளைக்கு நல்லவங்க 4 பேர் போய் நின்றா போதும். உன்ன மாதிரி மேனாம இருக்கீங்க போய் நிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. இப்ப நான் என்னங்க மினிக்கிருக்கேன்? ஃபங்க்ஷன் போறதுனால புடவை கட்டியிருக்கேன், அவ்வளவுதானே. ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு போறது மாதிரி மினிக்கிட்டு போற. நீ போற இடம் சுமங்கலி ஃபங்க்ஷன், ஒரு தாலி பிரிச்சு கோர்க்கிற புனிதமான ஃபங்க்ஷன். அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணுங்களை தான் இன்வைட் பண்ணிருப்பாங்க. உன்ன மாதிரி ஆள் எல்லாமா கூப்பிட்டுருக்காங்க. என்ன வேணா சொல்லி திட்டுங்க, ஆனா என் கேரக்டர் தப்பா பேசி மட்டும் திட்டாதீங்க. உங்க காலில் வேணாலும் விழுந்து கேக்குறேன். போது நிறுத்தடி. அப்படியே நல்லவ மாதிரி மூஞ்ச பவ்யமா வச்சுக்கிட்டா நீ நல்லவன்னு ஊருக்குள்ள நம்புறது மாதிரி நானும் நம்படுமா? நீ எப்பேற்பட்ட ஆளு எப்பேற்பட்ட கேடின்னு எனக்கு தான் எல்லாம் தெரியுமேடி. எல்லாம் தெரியவும் பம்ம ஆரம்பிக்கிறியோ? அப்பேற்பட்ட ராமனை விட்டு சீதை பிரிஞ்சு கொஞ்ச நாள் ராவணன் கூட இருந்ததுக்கே அந்த ராமன் ஊருக்காக என் பொண்டாட்டி உத்தமைன்னு நிரூபிக்கணும்னு எவ்வளவோ பரீட்சைகள் வச்சாரு. அந்த மாதிரி நீங்க எனக்கு எத்தனை பரீட்சை வச்சாலும் பரவாயில்ல, ஆனா வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. என்னால ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியல.
என்னது ராமன் சீதையா? புராண கதைகளோட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு நீ பெரிய தர்ம பத்தினியா? ஏய், நீ ஆஃப்டர் ஆல் கல்யாணத்துக்கு முன்னாடி எவன் கூடயோ சுத்திட்டு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண சீப்பானவடி. உன்ன போய் சீதை கூட கம்பேர் பண்ற? மனசாட்சி இருக்காடி உனக்கு? ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது? மனசளவிலையும் உடல் அளவிலையும் உங்களை தவிர வேற எந்த ஒரு ஆணையும் ஏறெடுத்து கூட பார்க்காத உத்தமீனா என்ன நீங்க நெத்தமும் சித்திரவதை பண்ணி கொண்டுட்டு இருக்கீங்க. அந்த சீதையை விட மேல அவங்களுக்கு நான் சுத்தமா இருக்கேன். என்ன நீங்க இவ்வளவு தூரம் சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்துறதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே அடுக்காதுங்க. என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல நீங்க உண்மையா இருக்கணும்னு நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு அதை சொல்லுங்க. அதை நான் உங்களுக்காக பண்றேன். ஆனா நெத்தமும் இப்படி 4 செவத்துக்குள்ள போட்டு என்ன டார்ச்சர் பண்றதை என்னால தாங்க முடியல. பார், என் முன்னாடி நின்று எதிர்த்து பேசி எனக்கு சரிசமமாகிற அளவுக்கு நீ இன்னும் பெரிய ஆளாகல. ஒழுங்கா போய் இந்த துணியெல்லாம் கலட்டி வீசிட்டு எனக்கு சுட சுட தோசை போட்டு எடுத்துட்டு வா போ. அத்தை இட்லி சாம்பார் வைக்க சொன்னாங்க, நான் அதை பண்ணிட்டேன். எனக்கு இட்லி சாம்பார் சாப்பிடுற மூடு இல்ல. தோசையும் சட்னியும் தான் வேணும். ஊத்தி தர முடியுமா முடியாதா? இல்லைங்க, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. முடியுமா முடியாதான்னு கேட்டேன். பண்றேங்க, பண்ணித்தரேன். ஏய், ஆ இந்த காஸ்டியூம் எல்லாம் கலட்டி வீசிட்டு எப்போதும் போல நார்மலா வந்து நிக்கிற. நார்மலா இருந்தாலே இவன் 4 பேரை பாப்பா. இப்படி மினுக்கிக்கிட்டு போய் அங்க இருக்கிற எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டு எவன் கூடயாவது ஓடி போய் எனக்கு அசிங்கப்படுத்துறதுக்கா? ஒழுங்கா போய் எப்போதும் போல வாடி. எங்க போனாலும் நீ ஒரே மாதிரி தான் போகணும். ம் சரி. அங்க வாங்க, எண்ணி யார வாரிய உள்ளூர்காரவங்களுக்கு பசு கிடைக்கலையாக்க? என்னடி அலமேலு, பட்டு சேலை எடுத்து பளபளன்னு கட்டவும் 10 வயசு குறைஞ்சது மாதிரி இல்லட்டி இருக்க. அது சரி, எல்லாம் உங்க மச்சாங்காரர் எடுத்து கொடுத்த சேலை தான். நல்லா இருக்கா என்ன? சூப்பரா இருக்கும்டி அலமேலு. எங்க மச்சான காணமே? எங்க சமய கட்டு பக்கம் நிக்கிறாரு. ஆமா, 2 பேரும் மட்டும் வந்திருக்கீங்களே, எங்கடி உங்க மருமக எங்கடி ஆளை காண? எண்ணி இடத்துல வெள்ளன வர சொல்லி விட்டே, இன்ன வர ஆளை காணாம இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப என் மையன் ஆபீஸ்க்கு போகணும்லட்டி, அதான் காலையில சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சுட்டு ஓடியான்னு சொன்னேன். அதுக்குதான் கொஞ்சம் நேரம் சென்று போச்சு. நீ எதுவும் நினைச்சுக்கிறாத, இப்ப வந்துருவா. ஏட்டி, இங்கேதான் காலையில டிப்பனு ஏற்பாடு பண்றோம்னு சொன்னமே, இங்கனக்குள்ள ஓடியாந்தா ஆளுக்கு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாத. அவனுக்கு மத்தியானம் சாப்பாடு கட்டி கொடுத்து விடணுமேனு இருப்பாளுக. வந்துருவாளுக. நாங்க உள்ளைக்கு போறோம். ஆமாடி இளமையிலு, இப்ப வந்துருவா. நீ எதுவும் நினைச்சுக்கிறாத. உப்பம்மா சொல்லுடி மொட்டைக்கறி. தாலி விரிச்சு போடுற இடத்துல நான் இருக்க கூடாது, நல்லா தெரியாது. அந்த பக்கம் ஓரமா நிக்கிறேன், நீ உள்ளைக்கு போ. ஏண்டி நீ நிக்க கூடாதுன்னு அவளை போ சொல்றியா? இல்லடி அலமேலு, சுமங்கலியெல்லாம் நின்று மங்கல்யம் கோர்த்து கட்டுற இடம். அந்த இடத்துல நான் வந்து நின்றா நல்லா தெரியாதுல்ல. நீங்க எல்லாம் பாருங்க, நான் அங்கிட்டு ஓரமா இருக்கேன். அப்புறமா சாப்பிடும்போது வந்துக்கிறேன். சுமங்கலியம் மட்டும்தான் வரணும், நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா நான் ஏண்டி உன்னைய வந்து விசேஷத்துக்கு கூப்பிடணும்? என்ன பேச்சு இதெல்லாம் மொட்டைக்கறி? இல்லடி அலமேலு, என்னதான் நீ சொன்னாலும் எனக்கு மனசாட்சி ஒத்துக்கிறாது தியா. நான் அங்கிட்டு நிக்கிறேன், அப்புறமே வரேன். மொட்டைக்கறியே, பல்லு படுவாலாம் உடஞ்சு போகாமா என்ன பேசிக்கிட்டு தெரியுற? அப்படிலாம் நினைச்சிருந்தா நான் உங்களை மாதிரி ஆளுகளை வந்து கூப்பிட்டுருக்கணும்டி. எல்லாரும் என்ன அங்கனக்குள்ள நீடோடி இருந்து வாழ போறவங்களா? ஒரு நாளைக்கு எல்லாரும் போக வேண்டிய காலத்துல போய் சேர வேண்டியவங்க தானே. அதுக்காக நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அது? உங்களை மாதிரி நல்லா வாழ்ந்தவங்களும் நல்ல மனசுக்காரவங்களும் வந்து வாழ்த்தானாம்டி என் மருமக இன்னும் 16 பெற்று பெருவாழ்வும் வாழ முடியும். ஒதுங்கி நின்றா என் பிள்ளைக்கு யாரை ஆசீர்வாதம் பண்றது? அதை யாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது? வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறா. எல்லாம் சொன்னாடி இளமேலு, இந்த விசேஷத்துக்கு கூட நான் வரமாட்டேன், என் மருமகளை மட்டும் வர சொல்றேன், நான் இருந்துக்கிறோம்னு சொன்னேன். நான் தான் நீ வரலைன்னா அலமேலு கொண்டே வருவா, ஒழுங்கு மரியாதையா வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். கையோட கூட்டிட்டு வந்தவள என்ன பாடு படுத்துற பத்தியா? உன்னைய மாதிரி மனசு எல்லாருக்கும் இருக்காதடி அலமேலு. அதெல்லாம் உன் மனசுக்கு உன் மருமக நல்லா இருப்பா. நானும் அவளை உள்ள கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறேன். அலமேலு ஒழுங்கா உள்ள போன்னு சொல்லிவிட்டே. ஆமா, சும்மாவே அந்த புள்ள நம்மளுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் நொந்து வெந்து ஒய்ய கடந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில மாமியாவும் இப்படி பண்ணி மாமியாக்காரியும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அப்படியேப்பட்ட நேரத்தில் நீங்களும் நான் நிற்கிறோம்னு வந்து முன்னாடி நிற்காம யாரடி என் பிள்ளைக்கு வந்து நிற்பா? நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுக்கு யாரடி என் பிள்ளைக்கு இருக்கா? நீங்களா அவசகுனா, நீங்களா இதுன்னு ஒதுங்கி நின்றுக்கிட்டா அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிடாதா? சரி விடுமுட்டி, நான் போறேன். வாடி மொட்டைக்கறி. அத்தைக்கிழவி, இந்த அரிசியும் உதிரி பூவும் எங்கே வச்சேன்னு கேக்குறாங்க. எங்கே வச்சிருக்க?
ஏண்டி எருமக்கடா, இன்னைக்கு ஒரு நாளுங்கிழமை என்னடி இப்படி வந்து நிக்கிற? சேலை எடுத்து கட்டலையா? அதான் நீ கட்டிருக்கீல அப்புறம் என்ன? ஆனா நீ எல்லாம் என்ன செம்மத்துலதான் ஆண்டிவன் உன்னையெல்லாம் மண் எடுத்து படைச்சானா தெரியல தெரியுமா? வீட்டுல ஒரு விசேஷம், நல்ல ஒரு பட்டுச்சேலை எடுத்து கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வந்து நிப்பமே நிக்கிறியாம்டி? ஏதோ முறையும் குறையுமா பேண்டையும் சட்டையும் போட்டு வச்சுட்டு அசிங்கப்படுத்துறிய என்ன? ஐயய்ய, இன்னைக்கு என்ன அம்சி குந்தானிக்கு கல்யாணமா நடக்குது? தாலி பிரிச்சு தானே கோர்க்குறான், இதனால என்ன இருக்கு? ஏண்டி அப்ப தாலி விரிச்சு கோர்க்கறது ஃபங்க்ஷன் இல்லையா? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தாண்டி செய்யறது? ஐயோ அத்தைக்கிழவி, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கா, அப்போ தான் ஓடி ஆடி என்னால் வேலை செய்ய முடியும். சேலையை கட்டியிருந்தேன்னா ஒரே இடத்துல பொம்மை மாதிரி நிற்பேன், எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். பரவாயில்லையா? ஆமா, இல்லைனாலும் நீ அறுத்து தள்ளுறது 2 வடித்தம் போகுது போ. அத்தைக்கிழவி, இன்னைக்கு நீ பார்த்த வேலையை விட நான் பார்க்குற வேலை அதிகமாக தான் இருக்குது. காலையில் எந்திரிச்சு குழியும் மொழியும் இந்த பட்டுச்சேலையை கட்டிட்டு வந்து நின்றதோட சரி, அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சிருக்கியா சொல்லு? வந்தவங்களை வாங்க வாங்கன்னு வணக்கம் வச்சுக்கிட்டு இங்கனக்குள்ளேயே தானே நிற்கிற. நான் எம்புட்டு வேலை பார்த்துருக்கேன் தெரியுமில. ஆக்க தரம்ட்டி வேகுனேன். அப்ப நம்ம வீட்டு வேலையை நம்ம வைக்காம அடுத்தவளை வந்து பாப்பாங்க. அதைத்தான் சொல்கிறேன், அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேங்கிறேன். சரி நீ சொல்லு, அந்த அச்சதைக்கு கலந்து வச்ச மஞ்சள் அரிசி இருக்குல்ல, அதுவும் அப்புறம் உதிரி பூவையும் எங்கே வச்ச? அது 2 மட்டும் மிஸ்ஸிங், எதையும் காணா. நெய் பூஜை ஜாமான்லாம் கொண்டுட்டு வந்த கட்டப்பை இருக்கலட்டி, அதுல தான் ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சேன். நல்லா போய் பாரு, அங்கனதான் இருக்கான். தாம்பலத்தில் தானே அந்த கிழவி எடுத்து வைக்க சொன்னேன், அதை கொண்டு வந்து டப்பாக்குள்ள கொட்டி வச்சா எனக்கு எப்படி தெரியும்? வீட்டுல இருந்தே தாம்பலத்துல கொண்டுட்டு வந்தா கொட்டி போயிடாத, அதனாலதான் டப்பாக்குள்ள கொண்டுட்டு வந்து தாம்பலத்தை தனியா கொண்டுட்டு வந்தேன். அந்த சாக்லேட் மிட்டாயி, வெத்தலை வாக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தாம்பலத்துல கொட்டி வை. அப்படி எப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத. நீ இப்படி நின்றுக்கிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டே இரு. சரி சரி, நான் போறேன். நான் இருக்கிற வரைக்கும் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நீங்க தானே பார்க்கணும். இனிமே என்னால எதுவும் செய்ய முடியாது, ஒன்னொன்னா பழகிக்காம. பழகலாம் பழகலாம், நீங்க எங்கனக்குள்ளேயே நின்றுக்கிட்டு கதை வாடிக்கிட்டு இருக்காம உள்ளேக்கு வந்து வேலையை பாருங்க. இப்படி நிப்பாக நல்ல ஷோகேஸுக்கு செஞ்சு வச்ச பொம்மையாட்டமா. மனசா, தட்டு 12 தட்டு இருக்கா 13 தட்டு இருக்கான்னு எண்ணி பாரு. ஏங்க எனக்கு 12 மாதிரி தான் தெரியுது. ஏக்கா எத்தனை இருக்குன்னு? விசேஷத்துக்கு வைக்கிற தட்டு வரிசை ஒத்தப்படையில தினம்ட்டு இருக்குன்னு. 2, 4, 6, 8, 10, 12. ஏக்கா 12 தாக்கா இருக்கு. அப்ப 13 அப்பமா ஏதாவது ஒண்ணு பிரிச்சிருவோமா? எதையும் பிரிச்செல்லாம் வைக்க வேணாம், பழம் பண்டம் பூரம் தனித்தனியா தானே இருக்கு. வெத்தலை வாக்க மட்டும் தனி தட்டுல வச்சிரு. அவனுக்குள்ள போய் நெடுவாளிட்ட கேட்டு பாரு, வெத்தலை வாக்கு இல்ல பத்தியா? சரிக்கா, நான் போய் என்னன்னு கேட்டு பார்த்து வாங்கி வச்சிடறேன். சீக்கிரம் பார்த்து எல்லாத்தையும் வாங்கி வையோனசா. அச்சத அரிசியும் பூவும் கட்டப்பையில தான் இருந்துச்சா, இருங்க எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள வெத்தலையும் மாமியா வச்சிருக்கோம் சொல்லிச்சுடி. வெத்தலை பார்க்க ஒரு தட்டுல கொட்டி தனியா கொண்டுட்டு வந்து இந்த தட்டோட சேர்த்து வை. இங்க 12 தட்டு தான் இருக்கு, 13 வைக்கணுமா? அப்படின்னா சாக்லேட் ஒரு தட்டுல கொட்டி வைக்க சொல்லுச்சு. அப்ப 14 தட்டாயிருமே. என்னக்கா பண்ண? அந்தன குங்குமம் கிண்ணம்லாம் இருக்கும்லட்டி, அதை ஒரு தட்டுல வச்சு சும்மா வைங்க. சாத்திரப்புக்கு தட்டுன்னு 15, 13, 11 வைக்கணும். இருக்க இல்லாத பட்சத்துக்கு என்ன செய்யறது? பரவாயில்ல, பார்த்து வச்சு விடுங்க. வெத்தலை ஒரு தட்டுல வைக்கிறது மாதிரி வேப்பலையை பிடிங்கி ஒரு தட்டுல வச்சிருவோமா? 15 தட்டு சரியா போயிரும்ல. ஆனா உன் மாமியா உன்னை திட்டுறதுல எல்லாம் தப்பே இல்லை எருமை. போய் அக்கா சொன்னது மாதிரி எடுத்துட்டு வா. வேப்பலை பிடிங்கி வைக்கிறாளாம், வேப்பலைய. விசேஷத்துக்கு வேப்பலையை கொண்டு வந்து வைப்பியோ? இல்லக்கா, ஆத்தாளுக்கு வேப்பலையும் மஞ்சளும் உகந்தது தானே, அதுக்காக கேட்டேன். எடி நின்று விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காம போய் எடுத்து வைங்க, நேரம் ஆயிருச்சு. நல்ல நேரத்துல தாலி வச்சு கொடுக்கணும். அந்த 5 நிமிஷம்க்கா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துடுறேன். அடியே பார்த்து எடுத்துட்டு வா. நீ பாட்டுல வேப்பலை கருவேப்பிலைன்னு எல்லாத்தையும் பிடிங்கி கொண்டுட்டு வந்துடாத. ஓகே ஓகே, ரைட்டு. ஆனா இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆத்தா சமாளிக்கிறது பெரும்பாடு தாண்டி. சின்ன பிள்ளையும் ஒண்ணுதான், நம்ம நெடுவாளியும் ஒண்ணுதான். அதை சொல்லு. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அம்சா சித்தி, நான் உன்னை கேட்கவா? கேளு மாதிரி. என்ன கேட்கணும்? நீங்க பணக்காரங்களா? பணக்காரங்களாவா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, எங்க அம்மா கிட்ட நகையே இல்லையா, நிறைய நகை வச்சிருக்கிறவங்க எல்லாம் பணக்காரவங்க, நம்ம எல்லாம் ஏழைன்னு எங்க அம்மா சொல்லிச்சு, அதான் கேட்டேன். நீ நிறைய நகை போட்டிருக்கல. அம்மா உனக்கு தப்பா சொல்லியிருக்காங்க மாதிரி. நிறைய நகை வச்சிருக்கிறவங்க எல்லாம் பணக்காரவங்க இல்ல, எப்போதுமே கவலை இல்லாம உன்ன மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரவங்க. அப்ப யாரு பணக்காரி? யாரு பணக்காரி? நீதான் பணக்காரி. நானா? சித்தி, என்கிட்ட நகையே இல்ல. அதான் சித்தி சொன்னேன்ல, யாரு மனசுல கவலை இல்லாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரின்னு. அப்படின்னா என் பூமாரி குட்டி தானே மிகப்பெரிய பணக்காரி. நிஜமாவா? நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லவா? சொல்லலாம். இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டியா, இல்ல உனக்கு லீவ் விட்டுருக்காங்களா? இன்னைக்கு சண்டேல, அதனால ஸ்கூலே லீவ் விட்டுட்டாங்க. பூமாரி, நீங்க தான் இருக்கியா? பிச்சா, உனக்கு மட்டும் யாருடா கொடுத்தா சாக்லேட்? ஏய், அங்க ஒரு பிளேட் நிறைய சாக்லேட் கொட்டி வச்சிருக்காங்கடி. நான் அதுல இருந்து தான் எடுத்தேன். உனக்கும் வேணுமா? எனக்கும் எடுத்து தரியா?
நான் போய் மறுபடியும் கேட்டா எங்க அம்மா கொடுக்காது. நீ வந்து கேளு, கொடுக்கும். வேணாம், அங்க எங்க அம்மா இருக்காங்க, என்ன அடிப்பாங்க. அடிக்க மாட்டாங்க. நீ போய் எங்க அம்மா கிட்ட சாக்லேட் வேணும்னு கேளு, நான் போய் உங்க அம்மா கிட்ட சாக்லேட் வேணும்னு கேக்குறேன். அப்பனா எல்லா அம்மாவும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஐய் கிச்சா, இப்பவே அவளுக்கு ஃப்ராடுத்தனம்லாம் கத்து கொடுக்குறியா? ஃப்ரெண்டுன்னா உண்மையா இருக்கணும்டா. போ சித்தி, நானே சாக்லேட் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாம இருக்கேன். இங்க ஆல்ரெடி பல்லெல்லாம் பூச்சி ஆயிடுச்சு. அதிகமா சாக்லேட் சாப்பிட்டா உதப்படுவ. சித்தி, நான் சாப்பிடவே இல்லைல, ஒன்னே ஒன்னு வாங்கிக்கிட்டுமா? சரி, ஒன்னே ஒன்னு தான் வாங்கிக்கணும். நிறைய சாப்பிட்டா அவனுக்கு மாதிரி பல்லெல்லாம் சொத்தையாயிடும். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு ஒண்ணு வேணுமா? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. ஏய் கிச்சா, வாடா போலாம். ஏற்கனவே ஒரு சாக்லேட் என் கையில இருக்கே, இத பார்த்தா இன்னொரு சாக்லேட் கிடைக்காதே. நீ இத சாப்பிடு, நான் போய் அத்தை கிட்ட இன்னொரு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். வேணாம், இத நான் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் எனக்கு சாக்லேட்டே இல்லைன்னு கேட்டா கொடுத்துருவாங்க. நீ ஃப்ராடு, இரு அம்மா வரட்டும் சொல்லி கொடுக்குறேன். போ சித்தி, சித்தப்பா தான் இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்களே. யாரு, ஜீவா சொன்னானா? ஆமா. அது சரி, அது சரி. ஆமா, உங்க சித்தப்பா என்ன பண்றான்? பட்டு வெட்டி சட்டெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஓகே, நீங்க போய் சாக்லேட் சாப்பிடுங்க. ஏய் சீக்கிரம் வாடி, இல்லைன்னா எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து தீத்துருவாங்க. வா போலாம். அத்தோர பேரழகி எங்க நீ வந்தழகி. நெடுவாளி, யார் இது? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. அட, நம்ம புருஷரு. சொல்லுங்கங்க, என்ன வேணும்? பொண்ணு ரெடி ஆயாச்சா? பொண்ணு ரெடி ஆகி 6 வருஷம் ஆச்சு. என்ன? இல்லங்க, ரெடி ஆயிட்டே இருக்கா. முடிஞ்சிரும். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, டைம் ஆயிருச்சுல. நல்ல நேரத்துக்குள்ள தாலி பறக்கணுமா? அதெல்லாம் பாத்துக்கலாம், டைமுக்கு வந்துருவோம். சரி, இது என்ன எடுத்துட்டு போற? சாக்லேட்டும் வெத்தலை பாக்கும். போய் வச்சுட்டு வந்தவங்களையும் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கவனிச்சுக்கோ. அப்புறம் சம்மந்தி வீட்டுல அம்மா இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் நாங்க. அவங்க வந்தாலும் நீ தான் பாத்துக்கணும். ஜீவாவுக்கு விஷயம் தெரியாதான், பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும், ஓகேவா? ஜீவாவுக்கு விஷயம் தெரிஞ்சா மட்டும் இப்ப என்ன ஆயிரப்போகுது? ஏன் எல்லாரும் காலையில இருந்து இவ்வளவு பில்டப் பண்றீங்க? எப்படியும் ஜீவா அம்மா அப்பா வந்துதானே ஆகணும். லூசாடி நீ. அவங்க வந்தா தம்பி எதுவும் கோவப்பட்டாலும் கோவப்படும்ல. ஐயோ எப்பா, கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்குமா அம்மா புள்ள கோவம் அப்படியே இருக்க போகுது? அந்த அம்மாவே மறந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நான் என் பிள்ளைக்காக வர்றேன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஜீவா தம்பி மனசும் மாறி அம்மாவை பார்த்தோன்னே வாங்கம்மா எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவரே கூப்பிடும். நீங்க பில்டப் பண்ற அளவுக்குலாம் எதுவும் நடக்காது, கூலா இருங்க. அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் நானும் வேண்டிக்கிறேன். சரி, நீனும் அம்சா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வை. ஜீவா ஏதாவது பேசனா கொண்டா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லு, ஓகேவா? சரி, நான் போய் சொல்லி வைக்கிறேன். நெடுவலி, பாப்பா மாடனே, வா வா வா. வரேனே. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா ஃபங்க்ஷனே முடிஞ்சிருக்கும். எப்ப சொன்னதுக்கு எப்படி வர? நேத்தே வீட்டுல வந்து சீக்கிரமா வந்துடும்னு சொல்லிட்டு தானே வந்தேன். சொல்லிட்டு தாண்டி வந்த, வீட்ல கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு. தம்பியவும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லப்பா. நெடுவாளி, குடும்பத்தோட வர சொன்னியா இல்லையா? இல்லண்ணே, அவ சொன்னா அவருக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, லீவ் போட முடியாதுன்ட்டாரு. அட என்னப்பா மாடனே, ஒரு நாள் லீவ் போட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போக கூடாதா? அம்சாவுக்கு நம்ம எல்லாம் தானே வந்து நிக்கணும். ஹலோ மிஸ்டர் மைடியர் நெட்டப்பன், நீங்களே அத்தை கிழவி கம்பல் பண்ணதுனாலையும் அம்சி குந்தானி அழுததுனாலேயும் வந்து உனக்குள்ள நிக்கிறியே. ஏன் வளகாப்பிக்க போய் ஆபீஸ்ல உட்காந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு ஐ மிஸ் யூ மைடியர் பொண்டாட்டின்னு மெசேஜ் அனுப்பினவர் தானே நீங்க? சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ மாடனை கூட்டிட்டு போ, நான் கிளம்புறேன். உடனே எஸ்கேப் ஆயிடுவார் மனுஷன். இந்த பொம்பளை எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காளுங்கப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருந்தா கூட அந்தந்த இடத்துல எப்படி குத்தணுமோ அப்படி குத்தி அசிங்கப்படுத்தி போறாளுங்க. புருஷரே, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீரு, அப்படியே கேக்குது பாருங்க. ஏண்டி பாவம் தானே இப்படி பண்ற? அதெல்லாம் அப்படித்தான். ஆமா, நீ புடவை கட்டிட்டு வரேன் தானடி சொன்ன, ஏன் சுடிதாரோட வந்திருக்க? புடவை கட்டலான்னு தாண்டி பார்த்தேன். அப்புறம் ஆமா, ஃபங்க்ஷன் வீட்டுக்காரி, நீனே புடவை கட்டல, என்ன கேக்குற? நான் என்னைக்கிட்டி கட்டியிருக்கேன், கழுத கட்டா குட்டிச்சோறு. உனக்கு புடவை கட்டுறதுனா பிடிக்கும், ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டா உடனே எடுத்து லாத்திக்கிட்டு தெரிவியே, அதுக்காக கேட்டேன். லாத்திட்டு தெரிஞ்ச வரைக்கும் போதும் தான் கட்டல. மாடனே, என்னல ஒரு மாதிரி பேசுற? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை இல்லாத நாள் என்னைக்கு தாண்டி இருந்திருக்கு. சரி, தட்டை கொடு, நானும் உன்னை கொண்டுட்டு வரேன். மாடனே, நானும் இந்த அம்சி குந்தானி ஃபங்க்ஷன்ல உன்னைய மறந்து தொலைஞ்சிட்டேன். என்னடி, எப்படி போய்கிட்டு இருக்கு? சில பேருக்கு போட்டு தலையெழுத்தெல்லாம் மாறாதுடி நடுவலி. சரி வா போலாம். மாடனே, சரி வாடி, என் பிரச்சனை எப்போதும் உள்ளது தானே, நம்ம போய் ஃபங்க்ஷனை பார்க்கலாம் வா. மனசு முழுக்க வலிய வச்சுக்கிட்டு வாயில சிரிச்சே எங்களுக்கு தெரியாம இத்தனை வருஷத்தை கடந்துட்டீல. ஆனா இனிமேலும் நான் இப்படி விடமாட்டேன்டி மாடனு. உன் பிரச்சனைக்கு கண்டிப்பா நான் ஒரு முடிவு கட்டியே தருவேன். இந்த ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும், அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. சரி வாடி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அம்சா எங்க இருக்கா? கோயிலுக்குள்ளதான் இருக்கா, வா போவோம். கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவதே, விண்ணில் ஒரு விண்மீன்